பொங்கல் வச்சுட்டு சாமி படைக்க கிளம்பிட்டோம் ஃபேமிலியா. நீ பொங்கல் வச்சுனே போய் மொட்டை போட்டுன்னு வந்துடும் பாப்பாக்கு. பொங்கல் வச்சாச்சு, மொட்டையும் போட்டாச்சு, எல்லாம் கிளம்பு சாமி பார்க்க போறோம். 3 ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். சூப்பர். 12 கலர் வாங்கியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்புறோம். ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போலாமா? போலாம். வருஷம் மாசி மாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைப்போம். அதனாலதான் நம்ம எல்லாருமே கிளம்பிட்டோம். போலாமா? நீ ஒருத்தர் தான் லேட் பண்றது. ஆமா, எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கிறோம். போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கி கிட்ட வந்துட்டேன். சங்கீதாக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு டிக்கில உட்கார வச்சாச்சு. நல்லா இருக்கு, இங்கே ஜாலியா தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 பெரிய மனுஷர்கள் வந்து நடுவுல உட்கார்ந்திருக்காங்கப்பா. ஆமா, இப்போ ஜாலியா அக்கான்னு சொல்லிட்டு அக்கா கூட உட்கார்ந்துட்டாரு. அவ்வளவுதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. யார் மாறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்? கார் வந்து பாத்தீங்கன்னா மினி வேன் மாதிரி ஃபுல் ஆயிடுச்சு. மினி வேன் மாதிரி ஃபுல் ஆயிடுச்சு. கார் ஃபுல் ஆயிடுச்சு. மலையனூருக்கு வந்தாச்சு. இப்பதான் காரை விட்டு இறங்குறோம். சரிண்ணா, ஹேர் ஸ்டைல்லாம் ஃப்ரீயாரா? ஆமா, இடம் இருக்குமான்னு தெரியல. கல்ல மூட்டி அடுப்பு பார்த்த வேண்டியதான். சித்தப்பா சின்ன மாமியார் வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் பொங்கல் வைக்கணும். அப்புறம் வந்து விக்கி பாப்பாக்கு மொட்டை போடுறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு மொட்டை போட போறோம். குட்டி பாப்பாக்கு மொட்டை போட போறோம். மொட்டை போடலாம் பார்த்தோம். ஆனா ஒரு வருஷம் வந்து போடக்கூடாது. நாங்க இப்பதான் கிரகப்பிரவேசம் பண்ணோம். அதனால போடல. இங்கதான் இருக்கு. ஆமா, 8ஆம் திருவிழா முடியல இன்னும். ஹேர் கட் பண்ணுமா? நான் பொங்கல் வைக்கலாமா? அங்க இடம் இல்ல. ஆமா, இங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போய் பாருங்க. யாஸ்வி மொட்டை எப்ப மொட்டை? மொட்டையா ஃப்ரெண்ட்ஸ்? யாஸ்விக்கு தான் மொட்டை போட போறோம். அதோ வந்துட்ட. அதான். ஆமா, பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ண சங்கீதா. சித்தி வேற மாத்தி வந்துட்டீங்களா? சங்கீதா என்ன சங்கீதா பண்ற? பொங்க வைக்கிறது சங்கீதா அழுதுகிட்டே பொங்க வைக்கிற. நீ பொங்கல் வச்சுனே போய் மொட்டை போட்டுன்னு வந்துடும் பாப்பாக்கு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பொங்க கூடத்துல ஃபுல்லா பொங்கல் வைக்கிறாங்க. ஒரே புகையா இருக்கு, பயங்கர புகையா இருக்கு. தர்ஷிதாவா, பாப்பாக்கு மொட்டை போட போறோம் வா. ஆமா, என்னம்மா திஷா? பாப்பாக்கு மொட்டை அடிக்க போறோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரீயா இருக்குது. தேர் இங்க தான் நிக்குது. அன்னைக்கு நாங்க வந்து இங்க தான் கடைசியா விட்டுட்டு போனோம். தேரை இங்கே நிக்குது. இப்ப நம்ம போய் பாப்பாக்கு மொட்டை போட்டுடலாம். யாஸ்விக்கு மொட்டை போட போறோம். தர்ஷிதா, பாப்பாக்கு மொட்டை போட போறோம். பார்க்கலாமா? சரி. மொட்டை அழக்கூடாது. யாஸ்வி நல்லா இருக்குமா? என்ன பண்ணீங்க? நாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க போல இருக்கு. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு விளக்கு மாவு பேசிட்டு இருக்காங்க. கொழுக்கட்டையா?
வா மொட்டை போட்டாச்சு. பொங்கல் வச்சாச்சு, மொட்டையும் போட்டாச்சு. எல்லாம் கிளம்பு சாமி பார்க்க போறோம். போலாமா? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பூ கூட மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதான். வாழைப்பழம் இதுல வச்சுக்கலாம். எல்லாமே அதுல வச்சிரு. பூ கூட வந்து தனி நீ எடுத்துருவி. பூ கூட நான் எடுத்துக்கேன். ஓகே. வாழைப்பழம் வாங்கி வந்து அதுதான் கொடுத்தாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சுட்டு சாமி படிக்க கிளம்பிட்டோம் ஃபேமிலியா. ஜெஷிதா நடக்க விட்டு கூட்டணும். ஹேண்ட்பேக் மாட்டின்னு வராரா? போலாமா? என்னம்மா பாப்பா? வா வா வா. பாப்பா பேக் எடுத்துன்னு வர்றாரு. தேர் தொட்டு கும்பிடு. மூணுத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். நான் ஜெச்சிதா உவா சாப்பிட்றியா? கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டாரு ஜெஷிதா. அது ஒரே கண்ணாடியா இருந்ததா, கச கசன்னு அதனால கழட்டி வச்சு இந்த ட்ரெஸ் போட்ட கூட தான் ஜாலியாக பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம். அப்புறம் தந்தூரி வந்து சொல்லியிருக்கோம் வரும். வந்தோடனே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்துட்டோம். நான் விருது இப்போதான் முடிக்கிறேன் பாரு. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஆக்கிட்டீங்க. கூழ் வாங்கி கொடு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. இவங்க மட்டும் எனக்கு தெரியாத போய் சாப்பிட்டு விட்டாங்க எல்லாரும். நாங்கள் பொங்கல் வச்ச 3 பேர் மட்டும், நானும் மாலதி அக்கா சின்ன அத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்ச எங்களை மட்டும் கழட்டி விட்டு போய் எல்லாம் சாப்பிட்டு விட்டாங்க. தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு டேரக்டா லஞ்ச் தான் உங்களுக்கு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு விருது ரஷிதா எப்படி சாப்பிட்றாரு? ஸ்பூன் ஒரு கையில் ஃபுல் கட்டு சாப்பிட்டாச்சு. எல்லாமே சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் வாங்குற முட்டை மிட்டாய் கடை பக்கத்துல இருக்கு. ஆளுக்கு ஒரு முட்டை மிட்டாய் வாங்கிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமா பக்கத்துலயே தான் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்பீங்க. நாங்க வந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோவில்லே நான்வெஜ் கடை வெட்டி சாப்பிடுவோம். ஸோ வந்து நம்ம அங்காளம்மன் சாமி தான், அதனால அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. போறதுக்கு முன்னாடி தான் விரதம் இருந்து போகணும். போயிட்டு வந்தவரும் ஃபுல் கட்டு கட்டலாம். ஸோ நம்ம சாப்பிட்டாச்சு. போலாமா? கோலமாவு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். காரை நிறுத்திட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கோலமாவு வாங்கினேன். அதான் வந்து இவ்வளவு நாளா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து கோலமாவு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கோலமாவு வாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா போன வருஷம் இந்த மார்கழி மாசம் இல்லாத முந்தின மார்கழி மாசத்துக்கு வாங்கிட்டேன். ஆமா அதுக்கு பதிலா நிறைய கலர் இருக்குது. இதுதான் சங்கீதா செங்காமுட்டி கலர். இது என்னது? காபி கலரா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலர் இருக்கு. கலர் வாங்கியிருக்கேன். நல்ல வித்தியாசமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாசம் மார்கழி வர வரைக்கும் இந்த கலர் கலம வச்சு. அடுத்த மாசம் கிடையாது, அடுத்த வருஷம் இல்ல வர வருஷம். மார்கழி மாசம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கலர் கோலம் தான் டெய்லியும் போடணும். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா 3 கலர் எனக்கு கொடுத்துருக்காங்க. 10 கலர் வாங்கினா ஒரு கலர் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கலர் கொடுக்குன்னு கேட்டா இன்னொரு கலர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வெள்ளை கோலமாவும் கேட்டா அதுவும் கொடுத்துட்டாங்க. சரி போலாமா? 3 கலர் காம்ப்ளிமெண்ட்ரியா வாங்கி போறேன். போலாமா? ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு. வீட்டுல சாமி படிக்கணும். ஜெஷிதா ட்ரெஸ் பாரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது முட்டை மிட்டாய் சேர்த்து வாங்கி கொடுப்போம். சாமிலாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மலையூருக்கு போயிட்டு வர வேளை கோலமா வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க. போகும்போதே பிளான் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். வரும்போது தான் பிளான் பண்ணேன். என்னென்ன கலர் வாங்கிட்டு வந்ததுன்னு பாருங்க. ஆரஞ்சு, பச்சை, பிங்க், அதுக்கப்புறம் நீலம்,
இது வந்து ஒரு சிகப்பு கலரு, ஒயிட் கலர் கோலமாவும் வாங்கிட்டு வந்தேன். நிறைய கலர் கோலமாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. 12 கலர் மட்டுமே 12 பேபி. இது ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்பிள் கலரு, குங்குமம் வந்து பிங்க், டார்க் பிங்க் இருக்கும்ல அது, குங்கும கலரு, நிறைய கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கரும்பு கலர், இது yellow, அப்புறம் ஒரு மைல் கிரீன். ஹலோ, என்னம்மா பண்ற ஜெஷிதா? வந்த உடனே என்ன பண்ற? என்னம்மா இது? என்னம்மா சாப்பிடுற? அப்பாக்கா? குட் கேர்ள். முட்டை மிட்டாய் சாப்பிடுறாரு. வந்த உடனே முட்டை மிட்டாய் கேட்டு சாப்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னன்னா போட்டோ ஃப்ரேம் வாங்கணும்னு சொல்லிட்டே போனோம், எல்லாரும் வாங்கணும்னு சொல்லிட்டே போனோம். பிஸியில வந்து பாத்தீங்கன்னா வாங்காதே வந்துட்டோம்ப்பா. சோ நெக்ஸ்ட் டைம் போனா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வைக்கணும். ஆயிச்சா? என்னம்மா ஆயிட்டா? போதும், அதுக்கு மேல சாப்பிட கூடாதுமா, ஸ்வீட் அதிகமா சாப்பிட கூடாதுன்னா. சரி சரி காலி ஆயிச்சா? ஆயிச்சு ஆயிச்சு. அதான் நம்ம ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து 2 ரோஸ் பூத்துருச்சு. 2 ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா பூத்துருச்சு. சூப்பரா இருக்கு. ஆமா, அழகா ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சு விடலாம். ஆல்ரெடி இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பூத்து இருந்தது, அது ரொம்ப பூத்து முடிச்சிருச்சு. இப்ப புதுசா பூத்து இருக்கு. ஆமா, இது எதுமே மேல வைக்கணும் பேபி. தொட்டில வச்சாதான் நிறைய பூக்கும். தொட்டில வைக்கணும். அப்படி இல்லன்னா முன்னாடி கொஞ்சமா செம்மண் அடிச்சிட்டு நம்ம இங்கே வைக்கலாம். கார் வாங்குற வரைக்கும் நம்ம இங்க வைக்கலாம். கார் வாங்கினாதான் அங்க கார் பார்க்கிங் வரும். சோ முன்னாடி கொஞ்சமா கிரீன் கலர் அந்த வேலி போட்டுட்டு, மாடு வராம வேலி போட்டு அது பண்ணலாம். வாங்கி வந்து நம்ம அழகா முன்னாடி அழகுக்கு வைக்கலாம். மண்ணுல வச்சாதான் எல்லாம் இன்னுமே அழகா இருக்கும். சரி பேபி. சோ அதெல்லாம் கோலமாலாம் எடுத்து வச்சிரேன். சோ டிசைட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றீங்க? அடேங்கப்பா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் ரெடி பண்ணி ப்ரொஜெக்ஷன் வச்சு பெட் போட்டு படுத்துன்னு பாக்குறாரு. படம் பாக்குறோம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, தியேட்டர்லாம் உட்கார்ந்துட்டு தான் பார்க்கணும். நம்ம பார்த்துக்கிட்டே பார்க்கறேன். ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் பார்த்தோம். இப்போ ஆக்சுவலா பார்த்துட்டு ஒரு படம் பார்க்குறோம். இன்னைக்கு ஜெஷிதா ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு, புது வீட்டுன்னு சொல்லாதீங்க சொல்லியிருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு இங்க வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்து அவர் ஜாலியா வீட்லயே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, நம்ம வந்து எதுவுமே ரெடி பண்ணவே இல்லையா, அதனால அவளை அனுப்பவே இல்லை. வேலை பிஸியா இருந்ததுனால ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்றேன். என்ன செஞ்ச கொளுத்தி விடுறா? கருவேப்பிலை கொஞ்சம் அலசி போட்டேன், அது அப்படியே தெரிஞ்சிருக்கு. பாப்பாக்கு இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான சாதம்னா அது லெமன் சாதம் தான். லெமன் சாதமா? அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் இது ஆகிறதுக்குள்ள போட்டு விட்டேன். நல்லா ஆகிடுச்சு. லெமன் அப்படியே எடுத்து புழிஞ்சு விட்டுணும் சாதத்தை போட்டு. லெமன் வந்து கொதிக்க வச்சு கிண்டுவாங்க. லெமன் தனியா குழம்பு வச்சு அது மாதிரிலாம் செஞ்சா ரொம்ப புளிப்பா இருக்க மாதிரி இருக்கும். வெளியில டூர் கீர் போனா அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போலாம். இதுக்கு உடனே சாப்பிடுவல்ல. இது வந்து இன்ஸ்டன்ட் லெமன் சாதம் அதானே? அதனால அப்படியே சாதத்தை போட்டு அதில் லெமனை புழிஞ்சு வச்சு இப்படி கிண்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா இப்போ வந்து பாருங்க, பாப்பாவை ஸ்கூல் அனுப்புறதுக்காக கடன்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால என்ன பேசுறோம் என்ன இன்னும் அவருக்கே புரியல. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. உப்பு போடல பத்தியா? உப்பு மெயினானது உப்பு போடுறத. கடலை பருப்பு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். குழந்தைக்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிட கஷ்டமா இருக்கும். அதனாலயா நம்ம சாப்பிடுற மாதிரினா கடலை பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு கூட போடலாம், நல்லா இருக்கும். பாப்பா கொஞ்சம் ஈஸியா இருக்கணுன்றதுக்காக கடலை பருப்பு கம்மியா போட்டிருக்கேன். நமக்கு தேவைப்பட்டதுன்னா நிறைய போட்டுக்கலாம். உப்பு இப்பதான் நான் எல்லாமே எடுத்து வச்சேன். இங்க வந்து எது எதாவது தேவையோ, ஆனா அப்பயும் மறந்து போகுது. ஓடி ஓடி எடுக்கத்தான் இருக்கு. அப்படியே சால்ட் வந்து மேலாப்புல தூவி கிண்டிக்க வேண்டியது. ஆமா, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு லெமன் ரைஸ் வந்து கிண்டியாச்சு. மார்னிங் இட்லி சாப்பிட்டா லெமன் ரைஸ். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை. ஸ்நாக்ஸ் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம், வெள்ளை பிஞ்சு ரெண்டுத்தையும் கட் பண்ணி பாப்பா வந்து கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூல் கிளம்புறியா? ஸ்கூல் போற ஜெஷிதா? முடி ஒரு கண்ணை வந்து மறைக்குது ஜெஷிதாக்கு. நிறைய அப்படி நீட்டா வந்துருச்சு. ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி தான் விடணும். பாய் கட் பண்ணிடலாமா மறுபடியும்? ஆமா, இப்ப சம்மர் வருது. முடி நிறைய வளர்க்கணும் தான் பாப்பாக்கு ஆசையா தான் இருந்தேன். பட் ஆனா சம்மர் வர்றதுனால மண்டை வேர்த்துதுன்னா அப்பப்ப சளி பிடிக்கும். அதனால
நான் வந்து பாய் கட் பண்ண போறோம். பாய் கட் பண்ண போறேன். கீழே போடக்கூடாதுமா. ஆனா முடி வந்து வெட்டிடணும். இவ்வளவு முடி வேணாம். ஜெஷிதா கொஞ்சம் ஈரம் வந்து பாத்தீங்கன்னா வருது ஃப்ரெண்ட்ஸ். பேன் இருந்தா சீப்பு வச்சு எடுத்துறேன். பட் ஆனா கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால நம்மளால சமாளிக்க முடியல. அதனால மொட்டை போட்டுடலாம். மொட்டைலாம் வேணாம். சரி. ஹேர் கட். பாப்பாக்கும் நீங்க மொட்டை போடலாம் தான் நாங்க பிளான் பண்ணோம். ஆனா மொட்டை தான் நாங்க போடல. அவங்க தம்பி பாப்பாவுக்கு மட்டும் மொட்டை போட்டு வந்துட்டோம். ஸோ பொறிமா மொட்டைலாம் போட்டுக்கலாம் காது குத்தும் போது. எங்க அம்மாவோட பிளான் என்னன்னா அடுத்த ஒரு பையன் போறதுன்னா அடுத்த குழந்தை சேர்த்து வச்சு காது குத்தணும் போட்டு காது குத்தலாம் சொல்லிட்டாங்க. என்னம்மா தம்பியா? தம்பி வேணும். தம்பி வேணுமா? புரியுதா இல்லையா? அவருக்கு சாமி கிட்ட போய் நான் சும்மா சொல்லி கொடுத்தேன். சாமி பூவா வேணும், நல்லா படிக்கணும், தம்பி வேணும் அப்படி சொன்ன மாதிரி இவரு சாமி கிட்ட போய் சாமி பூவா ஜிபி தம்பி வேணும்ன்றாரு. தம்பி என்னம்மா நான் ஜெஷிதா குட் கேர்லா கிளம்பிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதானே அப்படியே அதே சொல்லின்னு இருக்கேன். சரி ஸ்கூல் வேணாம் ஸ்கூல் வேணாம் நீங்க. சரி குட் கேர்லா பால்வாடிக்கு போறியாம்மா? பால்வாடியா? பாப்பாவோட விளையாடுறதுக்கு ஜாலியா? சரி குட் கேர்ள். ஜெஷிதா குட் கேர்ள் தான் எப்பயுமே. ரோஸ் செடியில் அழகா 2 ரோஸ் இருக்கு. ஒரு ரோஸை பிடிச்சிட்டு அதுன்னு வச்சுக்கேன். ரோஸ் வச்சு அனுப்பலாமா? அழகா ரோஸ் எப்படி இருந்தாலும் அது பூத்து இதுவாக தான் ஆகும். ஜெஷிதா அழகா 2 வச்சு விடலாம் டெய்லியா. 2 வச்சு விட போறியா? 1 வையே ஒரு நாளைக்கு. 1 தான் பைத்தியம் 2 நாளைக்கு. சரி ஜெஷிதாக்கு ரெட்டை ஜடை போட்டாச்சு. ஜெஷிதா அப்பாட்ட காட்டுங்க. பூனைக்குட்டி முடி ஆனா ஜெஷிதா கட கட கடன்னு வளருது. ஆமா சீக்கிரமா வளருது. நல்லா சூப்பரா சாஃப்டா நல்லா இருக்கு. என்ன கலர் பொட்டுமா வைக்க ஒழுங்க? பொட்டு என்ன கலர் வைக்கவா பாப்பா? என்ன கலர்மா? பச்சை கலர். சரி காட்டு முகம் காட்டு. முகம் காட்டு நீ பவுடர் அடிக்கிறனா. ஸ்கூல்ல வேற கேட்டுனே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளவு நாளா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு. ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வேலை இருக்கிறதுனால அனுப்பவே இல்லை. ஸ்கூல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குலாம் கூட போக முடியாது. நிறைய வந்து டெய்லி அனுப்புனாதான் அந்த பழக்கம் வரும். விட்டு அனுப்ப மாசத்துக்கு 4 நாள் தான் அவன் பொண்ணு ஸ்கூலுக்கே போகுது. யஷ்விதா அழகா பொட்டு வைக்கிறதுக்கு காட்டுறாரு. ஹாய் சொல்லு. ஹாய். ஸ்கூல் போறேன். நான் ஸ்கூல் போறேன் சொல்லு. பாப்பா ஸ்கூல் போறேன் சொல்லு. பாப்பா ஸ்கூல் போறேன் சொல்லுமா. ஏதாவது ஒரு அடுத்த வார்த்தைக்கு கேட்டாலே வேலை முடியுது. அது நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான். அடுத்த வார்த்தை நம்மளே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஜெஷிதா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லு. ஸ்கூல் போறேன். ஸ்கூல் போறேன். ஸ்கூலுக்கு போறேன். சரி ஓகே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாப்பா லஞ்ச் பேக்லாம் எடுத்து கொடுத்தாந்துச்சு. அதனால லஞ்ச் பேக்லாம் வீணா போயிருக்கு. அது துவைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அதனால இன்னைக்கு லஞ்ச் பேக் இதுதான் பாப்பாக்கு. சொல்லிடு பேபி சொல்லி கொடுக்குறேன். ஓகே. பேக் மாட்டு ஜெஷிதா ஏந்திர. ஆக்சுவலி ஒரு பிட்ட போடுவ போல ஜெஷிதா டெய்லியும் ஸ்கூல் வேணாம் சொல்லிட்டு. ஆமா புள்ள பாவம் அழுறாரு. ஸ்கூல் வேணாம் சொல்லி விட்டுட்டுன்னா வச்சுக்கேன் ஜாலியா இருக்காரு. அதுக்கப்புறம் ஆமா கிளம்ப சொன்னேன். அதுக்கப்புறமா பொறுமா நல்லா கிளம்பி அவளே அவர் ஜாலியா போவாரு. அது ஒரு ட்ரிக்ஸ் போல. பிட்ட போடுவான். அனுப்புனாங்களா பாப்போம். ஜாலியா இருந்துக்கலாம் சொல்லிட்டு இருப்பா போல. பாய். ஜெஷிதா எப்படி வர்றாரு? ஸ்கூல் பேக் மாட்டிக்கினேன். எப்படி டான்ஸ் ஆடிக்கணும் மாமா? ஸ்கூலுக்கு போறேன் சொல்லு. பாப்பா ஸ்கூலுக்கு போறேன். செடிக்கு வந்து தண்ணி ஊத்தி தானே வளர்ப்பாங்க. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டு வளர்க்குறான்னு மட்டும் பாருங்க. என்ன போட்டு வளர்க்குறா? கொஞ்சம் நெட்டி பாரு. என்னமா இது? உண்டியில இருந்த சில்லறை காசு பூரா செடிக்கு போடுறாரு. செடி காசு காய்க்குமான்னு தெரியலையே. என்னமா காசு இவ்வளவு காசு செடியில போட்டு வச்சிருக்கியாமா? காசுலாம் எடுக்கல. ஏன் எடுக்கல? ரோஸ் பூத்துருச்சு. இலையோட கட் பண்ண. ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. அம்மா தள்ளச்சுறேன். குட் கேர்லா ஸ்கூல் கிளம்புனா வச்சுக்கேன். டெய்லி ஒரு ரோஸ் வந்து பச்சை வச்சுடுவோம். சூப்பர்.
போலாமா? பாய். அம்மாக்கு பாய் சொல்ல. அம்மா பாய். பாய் தங்கம். மம்மி அம்மா பாய். பாய். மம்மி பாய். பாய்டி தங்கம். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா சூப்பராக டாட்டா சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு ஒரு 2 மணிக்காக போயிட்டு கூட்டின்னு வந்துடலாம். ப்ளே ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 வாரம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளை ஸ்கூலுக்கே அனுப்பலை. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கேன். போயிட்டு வருவார். ஸோ போயிட்டு வரட்டும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.